மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆமென். ஓ மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாப்பா, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அதிகாரம் 1வது வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற தாவீதுடைய பாட்டு என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ண என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆராதனைக்கு என்ன ஆயத்தமாகணும்? நம்முடைய இருதயம் ஆயத்தமாகணும். ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க இருதயம் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் உதட்டளவுல தான் இருப்போம், மனசெல்லாம் எங்கேயோ இருக்கும். ஆமென், ஆமென். மனசு மட்டும் இங்க இருக்காது, மீதி எல்லாம் இங்க இருக்கும். ஆமென். இந்த ஜடம் இங்கதான் இருக்கும், உதடு மட்டும்தான் அசையும். நம்ம உள்ள எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்கும். ஆமென். சில பேர் மெசேஜ போட்டுட்டு வந்திருப்பான், ரிப்ளை வந்துச்சோ, ரிப்ளை எப்ப வருமோ? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மனசு என்ன செய்யக்கூடாது? அங்கெங்க அலைபாயக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் சரி, தேவ சமூகத்துல ஜெபத்துக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளுடைய இருதயம் என்ன செய்யணும்? ஆயத்தமாய் ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும். ஆமென். அது உன்னுடைய படுக்கை அறையில் நீ முட்டி போட்டு ஜெபிக்கும் போதா இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளம் ஆயத்தமாகணும். ஆமென். நம்முடைய இருதயம் ஆயத்தமாகணும், அவரை ஆராதிக்க, அவரிடத்தில் ஜெபிக்க. ஆமென். வேற சிந்தை எல்லாவற்றையும் தூக்கி எறியணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? இருதயத்தில் ஆயத்தமாய் உள்ளவர்கள். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஒரு பழைய பாடல். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே, உயிருள்ள
வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சொல்லுவோம், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சொல்லுவோம், தந்தை தாயின் நண்பர் உற்றார் யாவும் மானினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் நின்னை சொல்லுவேன். தந்தை தாயின் நண்பர் உற்றார் யாவும் மானினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் நின்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
ஜெகனீசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன். சந்தோஷமா நல்ல அப்படியே சிரித்து கொண்டே அப்பா சமூகத்தில் ஆமென்
யாரும் இல்லை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ரீ கரா கரா போலே லே 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 ரீ கரா கரா லா 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 லா. இயேசுவே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். தூயரே தூயரே நீரே. பாத்திரரே துதி உமக்கே. நீரே தூயவர், நீர் ஒருவரே தூயவர் ராஜா. நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே தூயவர் ராஜா. எங்கள் துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே, எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே ராஜா. இயேசுவே சகலத்திலும் போதுமானவர், சர்வத்துக்கும் போதுமானவர் ராஜா. சர்வத்துக்கும் அதிபதி நீரே. நந்தி ராஜா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க
நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஆமென். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை. ஆமென். அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில என்ன நடந்தாலும் என் இயேசுவின் கிருபை மாறாது, என் இயேசுவின் கிருபை மாறாது. ஓ, மாறாத கிருபையினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், மாறாத கிருபையினால் அழைத்துக் கொள்ளுகிற தேவன். ஆமென். இயேசுவே நன்றி 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 நன்றி. அவர் கிருபை மாறாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டுகளின் மத்தியிலும் அவர் சூழ்நிலை நம்மை விட்டு மாறாது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஆண்டவர் கிருபை என்னை விட்டு விலகாது. என் வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும் அவர் மாறிடாதவர். வேதம் சொல்லுகிறது, ஒரு அநாதி சிநேகத்தால் நம்மை அணைத்துக் கொண்ட தெய்வம். எல்லா கண்களும் மூடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். அப்பாவை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உங்க அன்பு பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு சொல்லலாம். அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். சொல்லுங்க, பெரியதப்பா, பெரிய அன்பு. ஆமென். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஒரு முறை கூட, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து, பெரிய அன்பப்பா, நீங்க எங்க மேல காட்டின அன்பு பெரிய அன்பப்பா. ஓ, அதற்கு நிகரே இல்லை. ஆமாப்பா. ஆஹா. உங்க அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது. ஆமென். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. ஆமென். நினைச்சு நினைச்சு துதிங்க, நன்றியோடு கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. பெரியதப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது. சொல்லுங்க சொல்லுங்க, இது ஒரு விசுவாச தீர்க்க தரிசனம். எஸ், உங்களை குறித்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க பெரியது, உங்க தயவு பெரியது.
வாழ்க்கையை நினைச்சு பார்த்து நன்றியோடு நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது. முழு உள்ளத்தோடு அப்பாவை பார்த்து பெரியதப்பா, கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சத்தமா கரங்களை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. பெரிதான இரக்கம், பெரிதான கிருபை, பெரிதான தயவு, பெரிதான அன்பு, இவைகளால் எங்களை மீட்டெடுத்த தெய்வமே, எங்களை நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய பெரிதான அன்பு, உம்முடைய பெரிதான இரக்கம், உம்முடைய பெரிதான கிருபை, உம்முடைய பெரிதான தயவு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்தட்டுமப்பா. வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் என் தேவன் அவர்களுக்கு துணையாயிருந்து நடத்துங்க. கிருபை தாங்கட்டும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நினைச்சுதான் நான் பாடுறேன், முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் அது நினைச்சுதான் நான் பாடுறேன், அது நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அறிந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம்
உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுதான் ஆமாப்பா உலகல அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரம் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரம் வாழுறேன். கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். కష్టమైన కార్యాలని సులభంగా చేసి ముగించే దేవుడు మన దేవుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமாய் தெரியலாம். కొన్ని కార్యాలు మన జీవితంలో కొన్ని కష్టాలుగా తెలుసునది. ஆனால் అవుతేనో தேவன் దేవుడు அதை சர்வ சாதாரணமாக செய்து முடித்து விட்டு போய்விடுவார். దేవుడు సాధారణంగా సింపుల్ గా దాన్ని చేసి ముగించేసి పోతాడు. அது நம்முடைய பிரச்சனைகளாய் இருந்தாலும், అది మన సమస్యగా ఉంటేనో, அது நம்முடைய செய்கிற வேலைகளாய் இருந்தாலும், మనం చేసే పనిగా ఉంటేనో நமக்கு அது மலை போல தெரியலாம். మనకు అది కొండ తర తెలుసును. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது, దేవుడు మన జీవితంలో క్రియలు చేసినప్పుడు அவர் அதை சர்வ சாதாரணமாக செய்து முடித்து விட்டு போய்விடுவார். అతను సాధారణంగా దాన్ని చేసి ముగించేసి పోతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு செங்கடலை பிளப்பது நமக்கு அசாதாரணமான காரியம். సముద్రాన్ని పగలాసేది మనకు అసాధారణమైన కార్యంనే. வாய்ப்பே இல்லை. ఛాన్స్ లేదు. இல்லையா? అవును. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? நம்முடைய புத்திக்கு அது வாய்ப்பே இல்லை. మన బుద్ధికి అది ఛాన్స్ లేదు. ஆனால் అవుతేనో ஆண்டவர் அந்த செங்கடலை பிளக்க దేవుడు సముద్రాన్ని పగలాసేదానికి ஒன்னும் கஷ்டப்படவே இல்லை. అతను ఏమి కష్టాలు పడనే లేదు. புரியுதா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவ்வளவு கடுமையான காரியம். అంత కష్టమైన కార్యం. ஆனா கர்த்தர் அதை எனக்காய் செய்வதற்காய் దేవుడు అది నా కోసం చేసేదానికి அவர் பெருசா கஷ்டப்படவே இல்லை. పెద్దదిగా అతను ఏం కష్టపడేది లేదు. கோடாரியை எடுத்து வெட்டல, గొడ్లు ఎత్తి దానికి పగలాయలేదు. சென்ட்ரிங் பலகை வச்சு அடிச்சு அங்க காங்கிரீட்டை போட்டு நிறுத்தி தண்ணிய ரெண்டா பிளந்து ரெண்டு சைடு தடுப்பு சுவர் கட்டி ஒண்ணும் பண்ணல. దానికి ఏమి కష్టాలు అతను గోళ్ళ గీళ్ళు ఏమి కట్టలేదు. ஆமென். ఆమేన్. அவருடைய கிரியைகள் எல்லாம் சாதாரணமாய் முடிந்துவிடும். అతని క్రియలంతా సాధారణంగా ముగించిపోను. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? అప్పుడు సమస్య ఎక్కడ ఉన్నాయి? நமக்குள்ள தான் இருக்கு. మనలోదా ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அவரை எப்படி நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் அங்கதான் பிரச்சனை. అతన్ని మనం ఎట్లా తెలిసి పెట్టుకొని ఉండామనేది అక్కడనే సమస్య. அல்லேலூயா. హల్లెలూయా. கடந்த நாட்கள் 107ஆம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். పోయిన దినముల్లో కీర్తన 107వ కీర్తనాలు చదువుకుంటా ఉంటాం. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த 107ஆம் சங்கீதம் வேற எங்கேயும் நம்ம போக போறதில்ல. எல்லாரும் பைபிளை திறந்து 107ஆம் சங்கீதத்தை திறந்து வச்சுக்கோங்க. 107వ సంగీతాన్ని తెరిచి పెట్టుకోండి అందరూ. ஆமென். ఆమేన్. இங்கு ஒரு காரியம், இதை கொஞ்சம் ஆழமாய் தியானித்த போது ఇక్కడ కార్యము కొంచెం లోతుగా ధ్యానించినప్పుడు நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ఎన్నో కితాలు చదివింటుమో, ஆனா கொஞ்சம் ஆழமா படித்து கொண்டே இருந்தேன். కొంచెం లోతుగా చదువుకనే ఉంటిమి. ரெண்டு வாக்கியம் என்னை திருப்பி 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 அந்த சங்கீதத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. రెండు వాక్యాలు తిరిగి తిరిగి అది వస్తానే ఉంటాయి కీర్తనలో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்னு என்ன தெரியுமா? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். తన ఆపత్తులో దేవుని చూసి పిలిచారు. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். అతని ఇక్కట్ల నుంచి వాళ్ళని రక్షించాడు. இரண்டாவது வாக்கியம், రెండో వాక్యము, அவருடைய கிருபை நிமித்தமும் అతని కిరుబ నిమించి மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. మన పుత్రులు అతనికి చేసే அதிசయాల నుంచి అతని ఆరాధిస్తారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த சங்கீதம்
அதை படிச்சிட்டு இருக்கும்போது ఈ కీర్తనాన్ని దాన్ని చదువుతా ఉన్నప్పుడు அந்த ரெண்டு வாக்கியம் திருப்பி திருப்பி வருகிறது. రెండు వాక్యాలు తిరిగి తిరిగి వస్తాయి. மொத்தம் 4 முறை அந்த சங்கீதத்தில் வருகிறது. మొత్తముగా 4 కితాల సంగీతనాలు అది వస్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன வாக்கியம்? வாக்கியம் மறக்க கூடாது. 2 1 ఒకటి ஆபத்திலே கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி சூపించారు, இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இரண்டாவது వాళ్ళని రక్షించాడు, கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த 2 வார்த்தை 4 முறை சங்கீதக்காரன் பாடுகிறார். 2 వాక్యాలు కీర్తనగాడు దాన్ని చదువుతాడు. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை 4 போர்ஷனாய் பிரிக்கலாம். ఈ కీర్తనని 4 పోర్షన్లుగా ఇప్పుతాము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లేలూయా. 4 போர்ஷன் பிரித்த பிறகு 5வது போர்ஷன் ஒன்று இருக்கு. அது ஒரு சாதாரண ஒரு எளியவனுடைய ஆசீர்வாதம். 5వ పోర్షన్ అనేది సాధారణంగా ఒక మనిషి ఒక కార్యం అది. அல்லேலூயா. హల్లెలూయా. 35 வாசிக்கலாம். 107. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி 38 அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனை உயர்த்துவது என்பது அது மனிதனால் முடியாது, வேறு எவராலும் முடியாது. ஆனால் என் தேவன் அதை சர்வ சாதாரணமாய் செய்து போய்விடுவார். ఒక సాధారణ మనిషిని పెరిగించేదానికి మనుషుల వల్ల కాదు, మన దేవుని వల్ల మాత్రమే అది అయ్యేదానికి సాధ్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் சவுலை தெரிந்தெடுக்கும் போது கூட ఇశ్రాయేలుకు ఫస్ట్ రాజాగా అతని సౌలుని சவுல் ఎక్కించినప్పుడు ராஜ வம்சத்தில் உள்ளவன் அல்ல, సౌలు రాజవంశంలో ఉన్నోడు కాదు, சாதாரணமான ஒரு மனிதன். సింపుల్ గా ఒక మనిషి వాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தேசம் தன்னுடைய ஜனங்கள் பாவத்தில் கிடக்கும் போது அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். யாரு? திஸ்பியனாகிய எலியா. சாதாரண ஒரு மனிதன், సాధారణ ఒక మనిషి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாவை எதிர்த்து நிற்கிறான். రాజాని ఎదిరించి నిలుస్తాడు. ஆமென் ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில் மட்டும்தான், దేవుని దృష్టిలో మాత్రందా, கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் దేవుని శైలిలో మాత్రందా ஒரு சாதாரண மனிதனை கூட ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். సాధారణంగా ఒక మనిషిని కూడా ఆశీర్వదించి పెరిగించేదానికి అవును. ஆமென். ஆமென். வேறு எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட காரியம். యా పుస్తకాల్లోనూ ఈ మాటలు నువ్వు చూడను కాదు. ஒரு சாதாரண மனிதன், సాధారణ మనిషి. ஆமென், ஆமென். ஆடு மேய்க்கிறான், మేకలు మేపుతాడు, அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான், వాడు దేవుని నమ్ముకొని ఉన్నాడు. பின்னாளில் அவன் ராஜாவாய் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து వెనుక దినముల రాజాగా సింహాసనంలో కూర్చుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னைக்கும் தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஒரு எளியவனை ఒక సింపుల్ మనిషి உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை, పెరిగబెట్టేదానికి ఒక మహిమ, அந்த கிரியைகள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே ఆ உள்ளது. క్రియాలు మన యేసుక్రీస్తులో మాత్రమే ఉన్నాయి. அவர் சர்வ சாதாரணமாய் ஒரு எளியவனை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்தி விடுகிறார். ఒక సాధారణ ఒక మనిషిని ఆశీర్వదించి పెరిగించి இது పెరుగుబెడతాడు. அவரால் மட்டுமே செய்ய முடியும். ఇది ఆతన మాత్రమే అవును. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் యెహోవా அசாதாரணமான காரியத்தை సాధారణమైన కార్యాలని சாதாரணமாய் செய்து முடித்து விடுவார். సింపుల్ గా చేసి ముగిస్తుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு எளியவன் இருக்கிறான்,
ఒక పేదవాడు ఉంటాడు, சாதாரண ஒரு மனிதன். సాధారణ మనిషి. அவனை எங்க வைக்கிறார்? சிறுமையிலிருந்து அவனை எடுத்து సింపుల్ గా వాడిని పేదవాడినిగా ఎత్తి உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து పెద్ద రక్షములో పెట్టి அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். వాని వంశాల్ని మందల తర పెరగబెడతాడు. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு தாவீது, మేకలు మేపుకొని ఉన్నాడు ఒక సాధారణ మనిషి దావీదు. ஆமென். எந்த பின்புலமும் இல்லை. అతనికి యా పక్క బలము వానికి సహాయం ஈசா లేదు. சாதாரண ஒரு மனிதன். ఈసా అతను సాధారణ మనిషి. அவனுடைய மூத்த பிள்ளைகள் போர் சேவகர்கள். అతని పెద్ద బిడ్డలందరూ సేవకులు ஆனால் ఉంటారు. அவனை தேவன் எடுக்கும்போது వాణ్ణి దేవుడు ఎత్తినప్పుడు ஆசீர்வதிக்கப்படுவது அவன் மட்டுமல்ல, அவனுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ఆశీర్వాదం అనేది వానికి మాత్రం కాదు, వాని వంశాలు పూర్తిగా ఆశీర్వదించబడుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. இத படிக்கும்போது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. ఈ వాక్యం చదివినప్పుడు కొన్ని కార్యం గమనం వస్తుంది. ரூத்துடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. రూత్ ఒక జీవితాన్ని తలిసి చూడండి. சாதாரண ஒரு வாழ்க்கை, సింపుల్ అయిన ఒక జీవితం. ஆமென். ஆமென். தன்னுடைய பசிக்காய் அப்பத்திற்காய் அவள் கோதுமை பொறுக்க போகிறார். తన ఆంకిలికి తన ఆహారానికి గోధుమల్ని ఈరేదానికి పోతాయి. அதான் அவளுடைய வாழ்க்கை நிலைமை. దాని ఆయమ్మ జీవితం అదే సమయము. அல்லேலூயா. హల్లెలూయా. கணவன் மரித்தான், భార్య భర్త చచ్చిపోయాడు, மாமனார் மரித்தான், మామ చచ్చిపోయాడు. ஆமென். ఆమేన్. இப்போ தானும் தன்னுடைய மாமியார் நகோமி மட்டும்தான். ఆయమ్మ అత్తను నహేమియా మాత్రమే ఉండేది. இப்படிப்பட்டதான இந்த நிலைமையில் அவள் போகிறது தனக்கும் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய மாமியாருக்கும் சாப்பிடுவதற்கு வழி தேடி போகிறாள். ఆయమ్మ పోయేది తన అత్తకు తనకు ఆహారానికి ఎత్తుకొని పోతాయి. அல்லேலூயா. ஆனால் என் தேவன் நினைத்தால், మన దేవుడు తలుస్తే ஆண்டவர் அந்த எளியவளாகிய ரூத்தை దేవుడు ఆ అమ్మ పేదవాడుగా ఉండే அந்த விளைநிலத்தில் விதவைகளுக்காய் அந்த விதவைகள் பொறுக்கும்படியாய் போடப்படுகிற சிந்துகிற அந்த கோதுமை துளிகளை பொறுக்குவதற்கு போனவள். ఆ పొలాల్లో ఇత్తులు వేసి ఆ విధవలకు వేసే దాని ఏరేదానికి పోతాయి అమ్మ. கர்த்தர் எப்படி உயர்த்தரா தெரியுமா? దేవుడు ఆ అమ్మని ఎట్లా పెరిగిస్తాడు తెలుసునా? அதே நிலத்துக்கு எஜமானத்தி, అదే ఆ పొలానికి యజమానిగా పెడతాడు ఆ దేవుడు. புரிஞ்சா? ఆమేన్, ஆமென், ఆమేన్. அப்போ கர்த்தர் நினைத்தால் దేవుడు తలుస్తే எப்பேற்பட்டவனையும் எப்பேற்பட்டவனாகவும் மாற்ற முடியும். ఎట్లా ఉండేవాడిని ఎట్లాగానో అతను మార్చేదానికి. అవును. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தால், దేవుడు ఆశీర్వదిస్తే எப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையும் ఎట్లయినా మీ జీవితాన్ని எப்பேற்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும். అది ఎట్లయిన జీవితంగా బదలావనవును. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இனி சங்கீதம் 107 முதல்ல இருந்து போகலாம். కీర్తన 100 ఫస్ట్ లైన్ చదువుతాము. ஆ ஆ கவனிக்கணும். முதல் சம்பவம், இங்கு 4 சம்பவங்கள் நடக்கிறது. ఇక్కడ 4 కార్యాలు జరుగుతాయి. இந்த சங்கீதத்துல 4 சம்பவங்கள். முதல் சம்பவம், కీర్తనలో 4 కార్యాలు జరుగుతాయి. கர்த்தரால் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சொல்ல கடவர்கள் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். முதல் நிலை, முதல் சூழ்நிலை, முதல் காரியம், ఫస్ట్ కార్యము. ஆமென், ஆமென். அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கை. వాళ్ళు అక్కడ ఇక్కడ అల్లాడుకొని తిరుగుతా ఉండే కార్యం. நிலையாக ஒரு இடத்தில் இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. పర్మనెంట్ గా ఒక జాగాలో ఉండలేని ఒక జీవితము. அல்லேலூயா. హల్లెలూయా. பெங்களூர் பட்டணத்தில் வாசம் பண்ணுகிற அன்பு சகோதரங்களே, బెంగళూరు పట్టణంలో జీవించే ప్రీతి సహోదరులు அநேகம் பேருக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், அநேகம் பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ఎందరో చెప్పేదని మేము వినిండాము. ஐயா, ஒரு வீடும் நிலையா இருக்காது. ఒక ఇల్లును మాకు
சில பேருடைய நிலைமை பாத்தீங்கன்னா வருடம் வீடு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. కొందరు సమయం చూస్తే వాళ్ళు ఏడాదికి ఒక ఇల్లు 2 வருஷம் 3 வருஷத்துல வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். 2 ఏండ్లు 3 ఏండ్లు మారేదానికి కార్యాలు వచ్చేస్తాయి. ஒரு வீட காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு போறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. ఒక ఇల్లు ఖాళీ చేసుకొని మళ్ళీ ఇల్లుకు పోయేది అనేది కొంచెం కమ్మిన కార్యం కాదు. హల్లెలూయా. என் வீட வாடகை வீடெல்லாம் நான் காலி பண்ணும்போது ஒரு பெட்டி ஆட்டோ நிறைய ஸ்கிராப் கடைக்கு போட்டேன். ఒక ఇల్లు ఖాళీ చేయాలంటే ఎన్నో కార్యాల స్క్రాపులు ఎన్నో ఉంటాయి. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய சுபாவம் ஒண்ணும் நம்ம வேஸ்ட் பண்ற எல்லாம் தூக்கி அங்க வச்சிடுறது. எப்போவாது யூஸ் ஆகும் எப்பவுமே யூஸ் ஆகாது. ఏంటి ఎత్తితేనా సరే ఆడ ఎత్తి పెట్టేసేది దాన్ని. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஏன் ஹல்லேலூயா வர மாட்டேங்குதுன்னா நம்ம அங்க வச்சிருக்கிறோம் இல்ல. ஆமென். அடிக்க அங்க வச்சிடுறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருந்தது. చిన్న వయసులో ఒక వాడికి ఉన్నింది. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா హల్లెలూయా. எங்க ஊர்ல இந்த பேரிக்காய் கொண்டு வருவாங்க. బేరికాయ తీసుకొస్తారు. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா హల్లెలూయా. இதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா பல்லு தேய்க்கிற பிரஷ், పండ్లు తోపే బ్రష్ని, இந்த பேஸ்டோட அந்த கவர் நல்லா கீறி உள்ள இருந்தெல்லாம் எடுத்து ஒரு நாள் தேய்ப்போம். దాన్ని పగలాసి దాంట్లో ఉండే పేస్ట్ అంతా ఎత్తి బాగా పండ్లు அது முடிஞ்சு அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, దాన్ని ముగించే ప్లాస్టిక్, அது దాన్ని பவுடர் டப்பா, పౌడర్ డబ్బాని, சோப்பு டப்பா, సోప్ డబ్బాని இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். ఇదన్నీ சேர்த்து పెట్టుకొని உஜாலா பாட்டில், அப்ப உஜாலா நிறைய இருக்கும். ఉజాలా ఆ బ్లూ కలర్ బాటిల్ ఉంటాయి, அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். దాని ఎంత చేర్చి పెట్టుకొని எப்ப இவன் பேரிக்காய் கொண்டு வர்றானோ ఎప్పుడు సైకిల్ వాడు బేరికాయ இத கொடுத்து பேரிக்காய் வாங்கிடுவோம். దీని ఇచ్చి బేరికాయ తీసుకుంటారు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. அது ஒரு சேமிப்பு பழக்கம். దాన్ని చేర్చి இந்த పెట్టేది பழக்கம் தான் இப்பவும் நமக்கு எல்லாம் சேர்த்து வச்சிடுறது. అన్ని చేర్చి పెట్టేది వాడికే. ஒரு வீட காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஒரு வண்டி ஸ்கிராப் போகும் வீட்ல இருந்து. ఒక ఇల్లు ఖాళీ చేసుకొని ఇంకో ఇంటికి పోయినప్పుడు దాంట్లో அதனால ஒரு வீடு காலி பண்றது பெரிய வேலை. ఒక ఇల్లుని ఖాళీ చేసుకొని మరి ఇల్లుకి పోయేది అనేది పెద్ద కార్యము. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ வருஷம் வீடு மாத்துறது, ఏంటి ఇల్లు మార్చేది వస్తాయి. அலைச்சல், ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. ఒక జాగాలో కంటిన్యూగా ఉండేదానికి అవేలేదు. சில பேர் பிசினஸ் பண்றவங்க சொல்றதை கேட்டிருக்கிறேன். బిజినెస్ చేసే వాళ్ళు చెప్పేది వింటాము. ஐயோ ஒரு இடத்துல போட்டோம், கடைய போட்டோம், అంగడి వేస్తుంది, போட்ட உடனே அடுத்தவன் வந்து கடைய போடுவான். వేసిన తక్షణమే ఇంకొకటి ఎదురుగా ఒక అంగడి వేసేస్తాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. உடனே அங்க இருந்து கடைய மாத்துறது, తక్షణ ఆడ నుంచి అంగడి మార్చుతాడు. அங்க போய் 2 மாசம் போட்ட உடனே அங்க இன்னொருத்தன் போடுவான். అక్కడ పోయి నువ్వు అంగడి వేస్తే ఇంకొకటి దానికి அலைச்சல், அலைந்து தெரிகிற, అక్కడే ఆడుకొని తిరిగేది, அலைந்து திரிகிற சூழ்நிலை, కష్టాలు పడుకొని తిరిగేది. வேலைக்காய் ஒரு இடத்துல வேலைக்கு போனா 6 மாசத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். ఒక జాగాలో పని చేసుకునేదానికి పోతుంటే 6 నెలలు దాడి చేసేదానికి అయ్యలే. ஒரு முறை ஒரு சகோதரன் என்னிடம் வந்து சொன்னான். ఒక సహోదరుడు వచ్చి చెప్పాడు, பாஸ்டர் என் அண்ணனுக்கு அது அவன் சொன்ன காரியம் அவனுடைய முகராசியோ தெரியல, அவன் எந்த கம்பெனிக்கு போனாலும் వాని మూతికి రాసియే தெரியல యా కంపెనీకి పోతేనో ஒன்னில் கம்பெனி இழுத்து மூடும், ఒకటి కంపెనీ మూసేస్తారు, இல்ல இவன் வேலையை விடுவான், లేదంటే వీడు పరిగెత్తేస్తాడు. 6 மாசத்துக்கு மேல 6 నెలలకు తర్వాత என் அண்ணன் ஒரு கம்பெனியில வேலை பார்த்ததா சரித்திரமே இல்லை. ఒక కంపెనీలో పని చేసిన చరిత్రమే లేదు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரியம்? ఏలంటే அலைச்சல். பிசாசு என்ன செய்றான்? பிசாசு ఏమంటాడు? அலைய விடுறான், ఆడుతూ పెడతాడు. ஆமென். எப்படி எல்லாம் அலைய விடுறான்? பசி தாகம், ఆంకిలి దాగము, பசி தாகம் வந்தாலே ஆத்மா என்ன செய்துரும்? ఆంకిలి దాగము వస్తేనే ఆత్మ ఏం చేస్తాయి? தொய்ந்து போய்விடும், సుస్తైపోతాయి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை, అక్కడ ఇక్కడ తిరిగేది ఒక సమయము, எல்லாவற்றிலும் அலைச்சல். అన్నిట్లో అలచలు. ஒரு பிசினஸ் தொடங்கினா அங்க அலைச்சல், ఒక బిజినెస్ చేస్తే అక్కడ ஒரு இடத்துல பண்றதுக்கு விடாது, ఒక జాగాల చేసేదానికి விடமாட்டான், విడిడు. ஆமென். ஆமென். ஒரு வீட்ல போய் குடியேறினா இருக்க விடமாட்டான். ఒక ఇంట్లో పోయి మనం తామస్తమంటే ఆడ இப்படி அலைந்து திரிகிற இந்த அலைச்சல்கள் ఇక్కడ ఆడ ఈడ అల్చుకొని తిరిగేది. ஆமென். ఆమేన్.
பசியாகவும் அஞ்சாவது வாக்கியம் ஆங்கிலிகோனோ அலைந்து திரிந்தார்கள். முதல்ல சூழ்நிலை என்னது? ఫస్ట్ సమస్య ఏమి? செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு அலைச்சல், అన్నిటిలో ఒక కష్టాలు. ஆனா இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ఇప్పుడు కీర్తనకారుడు చెప్తాడు, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், போதும். ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ இவங்க பிரச்சனை என்ன? వీళ్ళకి సమస్య ఏమి? பிரச்சனை என்ன? அலைச்சல். அலைச்சல் அலைச்சல் எல்லாத்திலும் அலைச்சல். అన్నిటిలోనే కష్టాలు. வீட்ல, ఇంట్లో, வேலையில, పనిలో, தொழில்ல, వ్యాపారంలో, எல்லாத்திலும் அலைச்சல். అన్నిటిలోనే కష్టాలు. ஆமென் ఆమేన్. ஆனா இதன் மத்தியில அவங்க ஒரு காரியத்தை செய்கிறார்கள். దీని మధ్యలో వాళ్ళు కార్యం చేస్తారు. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். తన ఆపత్తులో దేవుణ్ణి చూసి పిలిచారు. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். వాళ్ళు ఇక్కట్లో కష్టాల నుంచి వాళ్ళని రక్షించాడు. இவங்க இக்கட்டியது వీళ్ళ కష్టాలు அலைச்சல். இப்ப அலைச்சல்ல இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். వాళ్ళ కష్టాల నుంచి దేవుడు రక్షిస్తాడు. நல்ல கவனிங்க, இத தான் சொன்னேன். கர்த்தருக்கு இது சாதாரண காரியம், దేవునికి సాధారణమైన కార్యము. ஆமென் ஆமென். உன்னுடைய அலைச்சல்களை மாற்றுவது என் தேவனுக்கு சாதாரண காரியம். కష్టమైన కార్యాలని మార్చేది మన அவர் దేవుడు சர்வ சாதாரணமாய் அதை செய்து முடித்து விடுவார். సర్వ సాధారణంగా దాన్ని చేసి ముగిస్తాడు. என்ன நடக்கு பாருங்க. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென் ஆமென். இப்ப தீர்வு என்ன? ఇప్పుడు మనకు ఇది ஆண்டவர் அந்த இக்கட்டுல இருந்து அவர்களை எப்படி கொண்டு வர்றார்? ఆ ఇక్కట్ల నుంచి కష్టాల నుంచి దేవుడు ఎట్లా ఎత్తుకొని వస్తాడు? நல்ல கவனிங்க. பல காரியத்தை செய்து அலைச்சல், ఎన్నో కార్యాల్లో చేసి కష్టాలు. ஒரு பிசினஸ் செய்தா அலைச்சல், அங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க. ఒక బిజినెస్ చేస్తే వాడు ఒక జాగాలో ఉండేదాని కాదు, అక్కడ இப்போ நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் இப்படி சுத்திட்டே இருப்பேன்? ఇప్పుడు దేవుని చూసి నువ్వు చెప్తావు, దేవుడా ఎన్ని దినాలు నేను ఇట్లా நம்ம பரவாயில்லை, தெரு தெருவா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வீட மாத்துவோம். சிலவன் சிட்டி சிட்டியா சுத்துவான். కొందరు సిటీలుగా మారుస్తా ఉంటారు ఇండ్లని. ஆமென் ఆమేన్. நேத்தைக்கு சென்னையில இருந்தா இன்னைக்கு பெங்களூர்ல இருப்பான், நாளைக்கு ஹைதராபாத் போயிடுவான். చెన్నైలో ఉంటే బెంగళూరుకు వస్తాడు, బెంగళూరు నుంచి హైదరాబాద్ ఇట్లనే நிலைநிற்க முடியாது. వాడు ఒక జాలా ఉండే அலைச்சல். అలచలు. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, దేవుని చూసి పిలిచేనప్పుడు கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்துவார். ఊరుకు పోయి సేరేదానికి మంచి దారిలో వాళ్ళని నడిపిస్తాడు. அப்போ அலைச்சல்கள் நிறைந்த இக்கட்டுகளில் நீ இருந்தாலும், కష్టమైన నువ్వు సమస్యల్లో నువ్వు ఉంటే, உன்னை தாபரிக்கும் ஊரில் கொண்டு போய் சேர்க்க செவ்வையான வழியில் நடத்துவது என் தேவனுக்கு சர்வ சாதாரணமாய் அதை செய்து முடித்து விடுவார். నువ్వు ఒక ఊర్లో తామసదానికి పోయినప్పుడు నీ సాధారణంగా నీ ఇంటికి ఆ ఊరికి ఎత్తుకొని పోయి చేరుస్తాడు. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. మన జీవితాన్ని యోచన చేస్తాము. ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் நடத்தி நம்மை நிறுத்தி இருக்கிறார். దేవుడు ఎంత అతిశయంగా చేసి మనల్ని నిలబెట్టిండాడు. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எல்லாம் மலேசியாவுக்கு போக வேண்டியவன். మలేసియాకు పోవాల్సిన పాస్టర్. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா 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 அல்லேலూయా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலూయా. ஊழியம், సేవ, ஆமா, பெங்களூரு, బెంగళూరు இதெல்லாம் దీనంతా விட்டுட்டு విడిచేసి எங்கயாவது வெளிநாடு ஓடிரலாம். ఎక్కడైనా బయట దేశం పరిగెత్తిస్తాం. ஆமென் ఆమేన్. வேலைக்கு தான். పనికిదా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எல்லாம் பயங்கர சிந்தனை. ఇంత భయంకర చింతలు ஆனால் అవుతే ஆண்டவர் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து దేవుడు మన కష్టాల నుంచి మనల్ని రక్షించి நாம் தாபரிக்கும் ஊரில் கொண்டு சேர்க்க நம்மை என்ன செய்கிறார்? செவ்வையான வழியில் நடத்துகிறார். మనము బతకవలసిన ఊర్లో తీసుకొని పోయి మంచిగా మనల్ని முதல் காரியம், ఫస్ట్ కార్యం, அலைந்து திரிகிற அன்பு தேவ பிள்ளையே, అక్కడ ఇక్కడ తిరిగే దేవుని బిడ్డలారా, வாழ்க்கையில பல காரியத்தில் அலைச்சல்களை நீ இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். నీ కార్యాల్లో ఎన్నో కార్యాల్లో నువ్వు తిరుగుతా ఉండొచ్చును. வேலையில,
పనిలో, வேலையில, పనిలో, வாசம் பண்ணுகிற வீட்ல, మనం బతికే ఇంట్లో, பிசினஸ் தொழில் செய்கிற தொழில்ல బిజినెస్ చేసే అంగిడిలో அலைந்து கொண்டே இருக்கலாம். తిరుగుతా ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், దాంట్లో దేవుడు చెప్తాడు, உன்னை தாபரிக்கும் இடத்தில் நிறுத்தி உனக்கு செவ்வையான பாதையை காண்பித்து உன் அலைச்சல்களை மாற்றுவது என் இயேசுவுக்கு. அவர் அதை சாதாரணமாய் உனக்கு செய்து தர முடியும். నువ్వు బతికే జాగాలో నువ్వు బాగా బతికేదానికి దేవుడు నీకు సాధారణమైన మంచి కార్యాలని దారిని చూపించేదానికి అతనికి సాధారణమైన ఒక కార్యము. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. பாருங்க 8வது வாக்கியம். அவருடைய கிருபை நிமித்தமும் துதிப்பார்களாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், అప్పుడు కీర్తనకారుడు చెప్తాడు, அவர்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கிறது, அலைச்சல், వాళ్ళకు కష్టాలు ఉన్నాయి. ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, వాళ్ళు దేవుని చూసి పిలిచేనప్పుడు அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து அலைந்து திரிகிறவர்களை நிலைநிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். వాళ్ళకు కష్టాల నుంచి రక్షించి వాళ్ళకు కావాల్సిన దాన్ని ఇచ్చి వాళ్ళు ఆ జాగాలో దేవుడు నిలబెట్టి, எனவே அவருடைய அதிசயங்களை கண்டவர்களே அவரை துதியுங்கள். దాని నుంచి వాళ్ళు ఆ దేవుని అతిశయాల్ని చూసిన వాళ్ళు దేవుని స్తోత్రం. முதல் காரியம், முதல் ఫస్ట్ ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய அலைச்சல்களை மாற்ற என் இயேசு, உங்கள் அலைச்சல்களை மாற்றி உங்களை நிலைநிறுத்த என் இயேசுவுக்கு அது சாதாரணமாய் அதை செய்து முடித்து விடுவார். కష్టాలు మన తిరిగేది అన్ని మార్చి ఒక జాగాలో నిలిపేది దేవునికి ఒక సాధారణమైన కార్యము. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக எரிகோ கோட்டை இருக்கிறது. ఇశ్రాయేల్ జనాలకు ఎదురుగా ఎరిగో ఆ గోడ ఉంటాయి. எரிகோ கோட்டையை உடைப்பது கூட கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல, సాధారణமா செய்துட்டார். ఆ గోడని పగలాసేదానికిను దేవునికి కష్టమైంది కాదు, సాధారణంగా పగలాసాడు. சாதாரண எரிகோ கோட்டை என்று சொல்வது நம்முடைய கொத்தனார் கட்டுற சுவர் போல அல்ல. ఆ గోడ మనం మేస్త్రీలు కట్టే తర గోడ కాదు అది. ஆமா, நம்ம கொத்தனார் கட்டுறது ஒரு சுத்தி வச்சு ஒரு அடி அடிச்சு அந்த பக்கம் கிடக்கும். మన మేస్త్రీలు కట్టే గోడని ఒక దీని పెట్టుకొని కొడుతుమంటే అది పడిపోను కింద. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. 6 రథం ஓடுமாம். அந்த గోడ మీద 6 రథాలు పరిగెత్తినంట கோட்டைக்கு ఆ గోడ மேல். దాని మీద. ஆமென், ఆమేన్. அந்த சுவர்ல அநேக குடும்பங்கள் வாசம் பண்ணி இருந்தார்கள். ఆ గోడ మీద ఎన్నో కుటుంబాలు జీవిస్తా ఉన్నారంట. அதுல ஒருத்தியுடைய வீடு, ஒருத்தியுடைய பேர் தான் ராகால். ఆ ఇంట్లో ఉండే ఒక అమ్మ పేరుదా రాగాబ్ అనేది. ராகாப், రాగాబ్. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோட்டை. అంత పెద్ద గోడ అది. இப்ப இது நம்ம இடிக்கணும்னா దాన్ని మనము దొబ్బాలంటే நம்ம என்ன செய்யணும்? దానికి మనం ఏం చేయాలా? முதல்ல டெண்டர் விடணும். దానికి టెండర్ కావాలా? ஆமென், ఆమేన్. இதை இடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டெண்டர் விடணும். దాన్ని కొట్టేదానికి 10 பேர் டெண்டர் கொடுப்பாங்க. 10 జనాలు దాని ఆలాలు ఎత్తుతురు. இடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், தெரியுமா? దానికి కొట్టేదానికి కాసులు ఇయ్యాలా. ஆமென், ఆమేన్. இடிச்ச பொடிய மாத்துறதுக்கு காசு கொடுக்கணும். దాని కొట్టి కింద దొబ్బేదానికిను దాని వేరే జాగా இல்லாட்டி அவன் இடிச்ச இடத்திலே போட்டுட்டு போயிடுவான். లేదంటే వాడు దొబ్బిన జాగాలనే వేసేసి நீ தான் அதை எடுத்து மாத்தணும். నువ్వుదా దాన్ని ఎత్తి మార్చాలి. எல்லாவற்றுக்கும் காசு. అన్నిట్లకు కాసులు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதை இடிக்கணும்னா దానికి மெஷின் கொண்டு வரணும். మిషన్లు ఎత్తుకురా వల్ల. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஒரு பெரிய சாதாரண ஒரு பில்டிங்கை இடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். సింపుల్ గా ఒక బిల్డింగ్ ని కొట్టి மினிமம், நான் சொல்றது மினிமம். మినిమం ఒక వారం అవును. இல்லையா பிரதர்? ஒரு சாதா ஒரு வீடு. ஆமென். ஏன்னா அந்த பில்லர்லாம் இருக்கும், அது அந்த ட்ரில் போட்டு குத்தி 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 மொத்தமா எடுக்க முடியாது. குத்தி 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 உடைச்சி எடுக்கணும். దాన్ని పొడిసి 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 దాన్ని కొట్టి ఎత్తల్లా. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் అవుతే கர்த்தருக்கு இந்த எரிகோவை உடைப்பது, దేవునికి ఎరిగోని పగలాసేదానికి நினைச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா உடைச்சு போட்டுட்டு சொல்றாரு, உள்ளே போங்கடா. సింపుల్ గా దాన్ని పగలాసి దొబ్బేసి లోపల தன்னுடைய పొండి ஜனத்தை చెప్తాడు. பார்த்து சொல்லுகிறார், இப்போ உள்ள போங்க. ఇప్పుడు లోపల పొండి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு கல்லு கூட இவங்க என்ன செய்யல,
ఒక రాయిని కూడా వీళ్ళు என்ன சொல்றது, அது நவுத்தி எடுக்கல, ஒரு கல்ல கூட ஆட்டி எடுத்து போடல. ఒక రాయిని కూడా వాళ్ళు கர்த்தர் மொத்த எரிகோ கோட்டையும் உடைத்து தரைமட்டம் ஆக்கிவிட்டு சொன்னார், தன்னுடைய ஜனத்தை இப்பொழுது மேற்கொண்டு நடந்து முன்னேறுங்கள். దాని కొట్టి దొబ్బి సాధారణంగా చేసి తన జనాల్ని ఇప్పుడు నడిచిపోండా అని చెప్పేది. హల్లెలూయా. హల్లెలూయా. என் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలో வாழ்க்கையில இந்த அலைச்சல் எந்த காரியத்திலும் இருக்கலாம். నీ జీవితంలో యా కార్యాల్లో నువ్వు కష్టాలు పడి ஒன்னே ஒன்னு நினைப்புல வச்சுக்கோங்க, ఒకటే ఒకటి తలింపు పెట్టండి, என்னுடைய அலைச்சலை மாற்றுவது என் இயேசுவுக்கு சாதாரண காரியம். నా కష్టాల్ని మార్చేదని నా యేసుకు సాధారణమైన కార్యము. இப்படி அவர் ஆமென் சொல்றது, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உன்னுடைய నీ కార్యాలు சகலவித அலைச்சல்களையும் అన్ని విధాల అలైచల్ని மாற்றுவது, మార్చేదానికి ஸ்திரப்படுத்துவது స్థిరపడించేదానికి இயேசுவுக்கு சாதாரண காரியம், సాధారణమైన కార్యము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. நாம நம்பணும், మనం విశ్వాసించాలి. பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. సమస్య 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 కష్టాలని చెప్పుకొనే ఉండకూడదు. அதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். దానికన్నా పెద్దవాడు మన దేవుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 107 இந்த சங்கீதத்தை படிக்கும்போது 107 సంగీతాన్ని பயங்கர உற்சாகமாயிட்டேன். భయంకరమైన ఉత్సాహం, அவ்வளவு காரியம் அதுல இருக்கு, అంత కార్యాలు దాంట్లో ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல்ல அலைச்சல்களை மாற்றுகிறார். ఫస్ట్ మన కష్టాల్ని మారుస్తాడు. இரண்டாவது రెండో காரியம் కార్యంలో 10ல இருந்து வாசிக்கலாம். 10 ஆ ஆ ஆ அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஆமென். ఆమేన్. இரண்டாவது சூழ்நிலை, రెండో కష్టము. ஆமென். ఆమేన్. என்ன நடக்கு, ఏం జరుగుతాయంటే கொழுப்பு முத்தி போய் కొవ్వు పెరిగిపోయి சிக்கல்ல மாட்டி இருக்கிறார்கள். సిక్కల్లో సిక్కుకొని ఉండారు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் வேதம் அழகா சொல்லுது, బైబిల్ బాగా చెప్తాయి. என்ன செய்துட்ட, தேவ ஆலோசனை உண்டு, దేవుని ఆలోచనలు ఉంది. ஆமென், ఆమేన్. செய்யக்கூடாது என்று, చేయకూడదని அதையும் மீறி செய்யும் போது దానిను దాంటి చేసినప్పుడు எங்க போய் மாட்டுகிறார்கள், அந்தகாரத்தின் கட்டுகளில். ఎక్కడ పోయి సిక్కుకుంటారంటే అంధకారమైన కార్యాల్లో. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவ ஆலோசனையை உதாசீனப்படுத்தி, దేవుని ఆలోచనల్ని ఉదాసన చేసి, ஆண்டவருடைய ஆலோசனைகளை மீறி దేవుని ఆలోచనల్ని తప్పి நாம் அந்தகாரத்தின் கரத்தில் அகப்படும் போது, అంధకారమైన శైలిలో కట్టుపడినప్పుడు, அந்தகாரத்தின் இருளில் கட்டப்பட்டு கிடக்கும் போதும், అంధకారమైన మబ్బులో కట్టుబడినప్పుడు தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினோம். దేవుని ఆలోచనల్ని మనం మర్చిపోతాం. அவர் வேண்டாம் என்று சொன்னதை செய்தோம். అతను చేయకూడదని దాన్ని ஆனால் చేశాము. అవుతే அந்தகாரத்தின் கட்டுகளில் நாம் கிடக்கும் போது, అంధకారమైన కట్టుల్లో మనం పడినప్పుడు, இரும்பு கம்பிகளால் இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு கிடந்தாலும், ఇనుము కంబిలో ఆ గొలుసులో కట్టి పడిండేది. ஆமென், ఆమేన్. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து అంధకారమైన మబ్బులోను దీంట్లో ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ఇనుములోను సంగ గొలుసులను కట్టి పడినారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். సహాయం లేనేవాడు దాని నుంచి పడిపోయారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏதாவது சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி ஒருவேளை நீ சிக்குண்டாலும், ఏదైనా ఒక సమయాల్లో దేవుని మాటకు అతను చేసేదానికి తప్పి నువ్వు పోయింటే, அந்தகாரத்தின் கரத்தில் நீ அகப்பட்டு விட்டாலும், అంధకారమైన శైలిలో నువ్వు కట్టుకొని ఉంటే, வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి. 13 வாசிங்க. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, திருப்பியும் அதே வார்த்தை வருகிறது, தங்கள் ஆபத்திலே. இப்ப இந்த ஆபத்து எப்படி வந்தது, తన ఆపత్తు ఎట్లా వచ్చింది, దేవుని వాక్యాన్ని தாங்கள் மீறியதால். దేవుని మాటకు మనం విసికండా. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொன்னார், எனக்கு நிகராய் ஒரு தெய்வம் உண்டாக்க கூடாது. నాకు సమంగా యా దేవుని నువ్వు చేయకూడదు.
சொல்லி 40 நாள் தான். மோசே போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். చెప్పి 40 దినాలకు లేకుండానే లోపల ఏడు చేసుకుంటారు. ஆமென். ఆమేన్. யாருக்கு முன்ன? ఎవనికి ముందు? கண்ணுக்குட்டிக்கு முன்ன. ఆ దూడకు ముందు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. అప్పుడు ஆண்டவருடைய கோபாக்கினை பற்றி எரிகிறது. దేవుని కోపం అనేది మంటుతాయి అగ్గి. ஆனாலும் மோசே வேண்டுகிறான். అవుతను దేవుని దగ్గర అడుగుతాడు మోసే. பாருங்க, அவர் இரக்கமுள்ளவர். ఆతన మనకు దయ చూపించేవాడు. ஆமென். ఆమేన్. நாமவே அந்தகாரத்தின் பிடியில ஆண்டவருடைய வார்த்தையை மீறி சிக்குண்டாலும் మనముగా పోయి ఆ మబ్బులో మనం సిక్కుకొని ఉంటేనో. ஆமென். ఆమేన్. வேதம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். తన ఆపత్తులో యెహోవాను చూసి పిలిచారు. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர் விடுவித்தார். అతను ఇక్కట్లేంచి వాళ్ళని రక్షించాడు. இப்ப இவங்க இக்கட்டு என்ன? వీళ్ళు ఇక్కట్లేమి కష్టాలు. அந்தகாரத்தின் பிடியில் சிக்கிவிட்டது. అంధకారమైన మబ్బులో సిక్కుకొన్నారు. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் கட்டளையே மீறி దేవుని మాటని తప్పి அந்தகாரத்தின் பிடியில் சிக்கி இருந்தாலும் అంధకార మబ్బులో సిక్కుకొని ఉంటేను கர்த்தரை நோக்கி கூப்பிடு. దేవుని చూసి పిలి. ஆமென். ఆమేన్. சொல்லு, வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த இக்கட்டிலும் இருந்து அவர்களை விடுவித்தார். బైబిల్ చెప్తాయి ఆ కష్టాల్లోంచను వాళ్ళని దేవుడు రక్షించాడు. ஆமென். ఆమేన్. எப்படி விடுவிக்கிறார் தெரியுமா? 14 வாசிங்க. ఎట్లా రక్షించాడు తెలుసునా? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, முதல்ல அலைச்சல்களை மாற்றினார், ఫస్ట్ తన అలచల్లో దేవుడు ஸ்திரப்படுத்தினார். స్థిరపడించాడు. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, தன்னுடைய வார்த்தையை மீறி அந்தகாரத்தில் விழுந்தாலும் తన మాటని తప్పి అంధకారం పల్లములో పడుతాడు. தன்னுடைய ஜனம் தன்னை நோக்கி கூப்பிடும் போது తన జనాలు తనను చూసి పిలిచేనప్పుడు அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதும் என் இயேசுவுக்கு சாதாரணமான காரியம். వాళ్ళని కట్టిపట్టిండే అంధకారం సమయమునలో దేవుడు రక్షించేది సాధారణమనేది మనకు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, அவர்களை அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். వాళ్ళని మొబ్బులోంచి మరణ పల్లముల్లోంచి వాళ్ళని రక్షించి వాళ్ళ కట్టులని దేవుడు కట్ చేసినాడు. ஹalleluya. 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 நல்ல கைகளை தூக்கி ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அந்தகாரத்தில் ஒருவேளை விழுந்து விட்டாலும், అంధకారములో ఒకవేళ పడిపోయి ఉంటేను, அந்தகாரத்தின் இருளில் கட்டப்பட்டு கிடந்தாலும், అంధకారమైన మబ్బులో కట్టిపడి ఉంటాను, அவரை நோக்கி கூப்பிட்டால் అతని చూసి పిలిస్తే நம்முடைய கட்டுகளை அறுப்பது நம் இயேசுவுக்கு சாதாரண காரியம். మన కట్టిపడిన కట్టుల్ని తెంపేదానికి దేవునికి సాధారణమైన కార్యము. ஹalleluya. 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 நாம ஒரு சாதாரண ஒரு நாயுடைய ஒரு சாதாரண சின்ன சங்கிலியை உடைக்கணும்னாலே சுத்தி வச்சு நம்முடைய முழு பலத்தையும் பிரயோஜனப்படுத்தணும். చిన్న గొలుసుని మనం కట్ చేసి దాన్ని ఇప్పాలంటే ఎంత కష్టపడతాం మనము సాధారణంగా. ஆமென். ஆமென். ஆனால் அந்தகாரத்தின் பிடியில் கிடக்கிற ஜனத்தை கூட என் தேவன் அவர்கள் கட்டுகளை அறுப்பது அவருக்கு சாதாரண காரியம். అంధకారమైన కార్యాల్లో సిక్కుకొని వాళ్ళని కట్టిపడిన ఆ గొలుసుల్ని ఇప్పేదానికి దేవునికి సాధారణమైన 15 சொல்லுது, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று. ఆ దేవుడు ఆ తలుపుల్ని ఇనుప తలుపుల్ని సాధారణంగా దాన్ని పగలాసేదానికి, வெண்கலமும் இரும்பு தாழ்பாள்களும் எல்லாம் அவருக்கு சாதாரண காரியம். ఆ ఇనుములను ఇది కాదు అన్నిటిని తప్పేదానికి யாருக்காக செய்கிறார்? దాన్ని ఎవరి కోసం చేస్తాడు? தன்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்துக்காக. తన చూసి పిలిచే జనాల కోసము. என் அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கையில మీ జీవితంలో தெரிந்து விழுந்திருந்தாலும், తడమాడుకొని పడిపోయి ఉంటేనో, தெரிந்து அந்தகாரத்தின் பிடியில் நீ சிக்கி இருந்தாலும், జరిగిపోయి అంధకారంలో సిక్కుకొని ఉంటే இயேசுவை நோக்கி கூப்பிடு. యేసుని చూసి పిలియండి. அவர் உன்னை விடுவிக்க, உன்னுடைய கட்டுகளை அறுக்க, உன்னுடைய சங்கிலிகளை உடைக்க, அவருக்கு அது சாதாரணமான காரியம். నిన్ను రక్షించేదానికి ఆ గొలుసుల్లో నుంచి నిన్ను రిప్పేదానికి ఆత్మకి సాధారణమైన కార్యం. హల్లెలూయా. హల్లెలూయా. அவருடைய கிருபை நிமித்தம்
நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ఆతన కిరుబైలించి మన పుత్రులకి చేసే కార్యాలకు సాధారణమైంది అనంతరకు ரெண்டு காரியம் முடிந்தது. రెండు కార్యమైంది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா அல்லேலூயா. 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 முதல்ல சொன்னேன், ரெண்டு வார்த்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுது. రెండు మాటలు మళ్ళా మళ్ళా రిపీట్ అవుతానే ఉంటాయి. ரெண்டு முறை படித்து விட்டோம். రెండు కితాలు చదివాము. ஆமென். ఆమేన్. ஒன்று அலைச்சலிலிருந்து ஆண்டவரை நோக்கி ఒక கூப்பிட்டார்கள். కష్టాల నుంచి దేవుని చూసి పిలిచింది. கர்த்தர் விடுவித்தார். దేవుడు రక్షించాడు. அவர்கள் கர்த்தருடைய அதிசயங்களையும் கிருபையை நினைத்து துதித்தார்கள். ఆతను చేసిన అతిశయాల్ని కిరుబాల్ని చూసి వాళ్ళని ఆదరించారు. இரண்டாவது, அந்தகாரத்தின் கட்டுகளிலும் இருளில் சிக்கி இருந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். అంధకార మబ్బులో ఎంచును వాళ్ళని దేవుడు పల్లములంచును రక్షించి அவர்களையும் கர்த்தர் விடுவித்தார். వాళ్ళని దేవుడు రక్షించాడు. அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த அதிசயங்களின் நிமித்தம் கர்த்தரை துதித்தார்கள். వాళ్ళకు చేసిన అద్భుతాలని గురించి వాళ్ళు దేవుని ఆరాధించారు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அந்தகாரத்தின் அதிகாரத்தில் అంధకారమైన అధికారములో நீ சிக்கிக் கொண்டாலும் నువ్వు సిక్కుకొని ఉంటేనో கர்த்தரை நோக்கி கூப்பிடு. దేవుని చూసి పిలి. அவர் உன் கட்டுகளை அறுப்பார். ఆతను నీ కట్టుల్ని அது அவருக்கு சாதாரண காரியம். ఆతనికి సాధారణమైన కార్యము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மூன்றாவது காரியம், మూడో కార్యము. மூன்றாவது காரியம், మూడో కార్యము. 17வது வாக்கியம். 17వ వాక్యము. ஆ ஆ ஆ ஆ ஆ. ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, நிர்மூட தங்கள் பாதக மார்க்கத்தினாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். மரணம் எட்டுகிற அளவு வியாதி. మరణము వాళ్ళని పట్టేదాకా వాళ్ళకు వ్యాధులు. எதனால்? ఏ నుంచి? அவர்களுடைய వాళ్ళ மீறுதல்கள் நிமித்தம். వాళ్ళు దేవుని మాటని ఈనకుండా ఉండేదని ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். దేవునికి విరోధంగా మునుమునిశారు. இதெல்லாம் சொல்றது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து. ఇదన్నీ ఇశ్రాయేలు జనాన్ని గురించి చెప్తా ఉంటారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நம்ம குறித்து தான் சொல்றாங்க. మనమల్ని గురించిదా చెప్తా ఉంటారు. நம்ம குறித்து தான் எழுதி இருக்கு. మనమల్ని గురించిదా రాసింది. ஆமென். ఆమేన్. நம்ம அப்படிதான் அடிக்கடி மீறுவோம் இல்ல. మనము అట్లా అప్పుడప్పుడు తప్పుతాం కదా. திடீர்னு நமக்கு உள்ள இருக்கிற பழைய மனுஷன் அப்படியே எட்டி பார்ப்பான். అప్పుడప్పుడు మనలో ఉండే పాంత మనిషి తొంగి తొంగి చూస్తుడు. இந்த கோழி குஞ்சு, ఈ కోడి పిల్ల கோழி பருந்த பார்த்த உடனே ஒரு சத்தம் கொடுக்கும். కోడి ఆ గెద్దని చూస్తేనే ఒక సౌండ్ ఇచ్చును. கோழி குஞ்சு எங்க இருந்தாலும் ஓடி தாய்க்க உள்ள ஓடிடும். కోడి పిల్లలు உள்ள போ. కోడి పిల్లలు యాడుంటేనో తల్లి రెక్కలో పోయి దూరుకొనేసును. ஆமென். ఆమేన్. தாய் கோழி அந்த இறக அப்படியே மூடி இருக்கிற வரைக்கும் கம்னு தானே இருக்கணும். ఆ కోడి ఆ రెక్కల్లో ఆ పిల్లల లోపల ఉండేదాకా గమ్ముందనే ఉండాలా. ஆனா இருக்காது, అది ఉండదు. கொஞ்ச நேரம் உடனே కొంచెం సమయం తక్షణ இங்கோடி இப்படி தலையை வெளியே போடும். ఒకటి కొంచెంగా సైడ్ నుంచి తలని బయట చూపించును. ஆமென். ஆமென். பாத்திருக்கீங்களா? உள்ள இருந்து நைஸா இப்படியே எட்டி பார்க்கும். బయట నుంచి నైస్ గా ఎత్తి చూసును. ஆமென். ఆమేన్. ஒன்னு அடுத்த சைடு இங்கோடி ஏறும், ఇంకొక సైడ్ నుంచి పక్కల ஒன்னு பின்னாலோடி ஏறும், ఒకటి వెనుక నుంచి చూసును. ஆமென். ఆమేన్. வெளியில அப்படியே எட்டி பார்க்கும். బయట అట్లే తొంగి చూసును. வெளியே போலாமா? బయట పోతామా? உள்ள அனைத்த கோழிக்கு தெரியாத, அடே போங்களான்னு திறந்து விட. దాన్ని కాపాడే కోడికి తెలీదా? ஆனா கோழி குஞ்சு அது செய்யாது. కోడి పిల్లలు దాన్ని చేయదు. ஆமென். ఆమేన్. அணைத்து கொண்ட தாய்க்கு தெரியும் எப்ப விடணும். అనుసుకొని ఉండే తల్లికి తెలుసుని ఎప్పుడు వీటిని బయట విడియొచ్చిన. ஆமென். ఆమేన్. ஆனா உள்ள இருக்கிறது அப்பப்ப எட்டி பார்க்கும். போலாமா? ఉండేది అప్పుడప్పుడు తొంగి తొంగి బయట చూసును. இதே போலதான் நம்ம மனுஷனும். ఇదే మాదిరిదా మనుషును. நம்ம பழைய மனுஷனும் அப்பப்ப எட்டி பார்ப்பான். మన పాంత మనిషి అప్పుడప్పుడు తొంగి எட்டி చూసును. பார்க்கும்போது மண்டையில சுள்ளுன்னு ஒண்ணு போட்டுறானு. తొంగి చూసేనప్పుడు తల మీద వైట్ వేస్తుడు. அவனை எட்டி பார்க்க விடக்கூடாது. వాడిని తొంగి చూసేదానికి విడికూడదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எட்டி பார்க்க விட்டோம்னா
తొంగి చూసేదానికి విడుస్తుమంటే ஆபத்து நமக்கும் சேர்த்துதான். ఆపత్తులు మనకు సేరిదా. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனம் தங்களுடைய மீறுதலை நிமித்தமா ఇశ్రాయేలు జనాలు తన తప్పించేదానించే வாதைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். నొప్పిలకు ఒప్పిస్తాడు దేవుడు. ஆமென் ఆమేన్. வியாதி, రోగాలు. ஆமென், ఆమేన్. வியாதிகள் நெருக்குகிறது, వ్యాధులు రోగాలు దబ్బుతాయి, பாம்பு கடிக்கிறது, పాంబులు కొరుకుతాయి, மரணத்தின் வாசல் மரணம் வரைக்கும் போயிட்டாங்க. మరణాన్ని దాంక పోయిడ్చారు. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை மரணத்தின் வாசலில் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு வியாதிகளோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் ఒకవేళ మరణాన్ని దాంక మనము వ్యాధిలో ఓరాడుకొని ఉంటేనో அந்த சூழ்நிலையிலும் இருந்து கூட நம்மை விடுவிப்பது ஆண்டவருக்கு சாதாரணமான காரியம். ఆ సమయాల్లోంచిను మనల్ని రక్షించేదానికి దేవునికి సాధారణమైన కార్యము. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, மரண வாசல் வரை మరణ బాకిలి దాంకా உன்னை నిన్ని வியாதிகள் கொண்டு போனாலும் వ్యాధులు తీసుకొని పోతేను அதிலும் கர்த்தர் உதவி செய்வது, దాంట్లోనూ దేవుడు సహాయం చేసేది, உனக்கு உதவி செய்வது నీకు సహాయం చేసేది அவருக்கு சாதாரண காரியம். అతనికి సాధారణమైన కార్యము. சாதாரணமா ஹெல்ப் அந்த உதவியை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். సింపుల్ గా వాళ్ళకి సహాయం చేసేసి పోతానే ఉంటారు. முந்தின நாள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்லி இருப்பாங்க, இது தேராது, మొన్న దినము వచ్చి డాక్టర్ టెస్ట్ చేసినప్పుడు ఇది అవ్వదు, இது பொழைக்காது, ఇది బతకదు. ஆமா, అవును. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிருங்க. చెప్పవలసిన వాళ్ళకి అందరికి பார்க்க చెప్పండి. வேண்டிய பிள்ளைங்க இருந்தா வந்து பார்த்துட்டு போட்டும். చూడవలసిన బిడ్డలందరినీ వచ్చి చూడమను. அடுத்த நாள் பாட்டியம்மா ஜம்முன்னு எழும்பி நிப்பாங்க. ఇంకొక దినము మారు దినము అవ్వయ్య లేసి జమ్మని లేసి నిలుసును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే ஆண்டவர் உதவி செய்தார், దేవుడు సహాయం చేశాడు, கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். దేవుడు నాకు సహాయం చేశాడు. மரண படுக்கைகளை மாற்றுவது அவருக்கு சாதாரண காரியம். మరణ ఆస్తిని మార్చేదానికి అతనికి సాధారణమైన కార్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. 19 வாசிங்க. மூன்றாவது முறை தங்கள் ஆபத்திலே తన ఆపత్తులో இங்கே சொல்லுகிறது, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி వాళ్ళ ఇక్కట్లు రక్షించురా. మార్చి దేవుడు వాళ్ళని రక్షిస్తాడు. இங்க இக்கட்டு என்ன? ఇక్కడ ఏమి కష్టము? மரண வாசல் வரைக்கும் எட்டி பார்த்த வியாதி, మరణ బాకిలి దాకా తొంగి చూసిన వ్యాధులు. அல்லேலூயா. హల్లెలూయా. ఇప్పుడు ఆండவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். దేవుడు వాళ్ళు పిలిచేదాన్ని వింటాడు. என்ன நடக்கு? 20 வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறார். யோவான் 1 வாசித்தீங்கன்னா தெரியும் வசனம் என்ன. యోవాను 1 చదివితే తెలుసును. வசனம் யாரு? இயேசு. వసనం అనేది యేసు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப வசனத்துல இயேசுவை போடுங்க. వసనం అనే దాంట్లో యేసుని వేయండి. அவர் అతన தமது இயேசுவை அனுப்பி తన కొడుకుని పంపి அவர்களை குணமாக்கி వాళ్ళని గుణపడిసి அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். వాళ్ళు ఆపత్తులోంచి తప్పిస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ மரண பரியந்தம் மரண வாசல் வரைக்கும் போகிற வியாதியின் நெருக்கடிகளிலும் அன்பு தேவ பிள்ளையே ஒன்னு நினைச்சுக்கோ, நமக்கு உதவி செய்வது இயேசுவுக்கு சாதாரண காரியம். మనము సాగు దగ్గర పోయి మనల్ని కాపాడి మన బలవీనముల నుంచి దేవుడు కాపాడేదంటే దేవునికి సాధారణమైన కార్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மரணமே நெருங்கினாலும் మరణమే మన దగ్గర వస్తే அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்முடைய அந்த அந்த நிலைமையில் நமக்கு உதவி செய்வது அவருக்கு சாதாரணம். దాని మధ్యలోనూ మనకు సహాయం చేసేది అనేది దేవునికి సాధారణమైన కార్యము. அவர்கள் கிருபை நிமித்தமும் துதித்து அல்லேலூயா. மூன்றாவது காரியம். మూడో కార్యము. ஆமென். ఆమేన్. மூன்றாவது காரியம், మూడో కార్యం. அவர்கள் இக்கட்டிலிருந்து கூப்பிட்டார்கள். వాళ్ళు ఇక్కట్లేంచి దేవుడు இக்கட்டு என்ன? மரணம் வரைக்கும் சென்ற வியாதி கொடுமைகள். మరణ దాంక
పోయిన వ్యాధులు, ஆனால் தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி, దేవుడు తన వసనాన్ని పంపి, தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, దేవుడు తన ఒకే కొడుకుని அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாக்கி, ఆతన గాయాల్లో మనల్ని గుణపరిచి, இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவருடைய தழும்புகளால் குணத்தை தந்த தெய்வம். ఇప్పుడును అతని విశ్వాసించే మన దేవుణ్ణి ఇచ్చిన కష్టమను రాజ్యంపో. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவருடைய கிருபை நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களா. అతని కిరుబైను అతని అతిశయాలను చూసి అతని ఆరాధిస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. 3 இக்கட்டுகள் ஆயிற்று. 3 ఇక్కట్లు. நான்காவது காரியம், 4వ కార్యము 23 23 అధిక వాక్యము. ம். ம். ஆ, கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, ஆ ஆ ஆ அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. ஆ, தடுமாறுகிறார்கள். ஆ, ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ஆமென். அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போகிறது. వాళ్ళు జ్ఞానాలంతా మునిగిపోతాయి. இது எதை காட்டுகிறது என்றால், ఇది ఏంటి చూపిస్తుంది? வாழ்க்கையில தாங்கள் போக வேண்டிய பயணம், தாங்கள் போக வேண்டிய வழிகளில் முன்னேற முடியாமல் தடுமாறுகிற ஜனம். జీవితంలో తన ప్రయాణంలో ముందు పోయే జనాలు. ஆமென். ఆమేన్. கடலில் பயணம் செய்கிறார்கள். సముద్రంలో ప్రయాణం చేస్తారు. எதற்காய் பயணம் செய்கிறார்கள்? தொழில் செய்ய. ఏంటి కోసం ప్రయాణం అంటే వ్యాపారం செய்ய வேண்டுமென்றால் இவர்கள் அக்கறைக்கு போகணும். వ్యాపారం చేయవాలంటే ఆ గడ్డకు పోవాలా. ஆனால் புயல் காற்று எழும்புகிறது, అవుతే పెద్ద గాలి లేస్తాయి, பிரச்சனைகள் எழும்புகிறது, సమస్యలు ఉంటాయి, இவர்கள் தடுமாறுகிறார்கள். వీళ్ళు తడుమారుతారు. ஹalleluya. హల్లెలూయా. ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. ఆత్మ క్లేశముల కరిగిపోతారు. வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள். ఏమి లేనోడు తర అదుర్తా ఉండాలి. தாங்கள் போக வேண்டிய வழி தெரியவில்லை. వాళ్ళు పోవాల్సిన దారిలు తెలియదు. சில பேர் நினைக்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. కొందరు తలెచ్చం నేను ఏం చేయాలని வாழ்க்கையில తెలియలేదు. முன்னேற வேண்டும் என்று ஆசை உண்டு, జీవితంలో ముందు పోవాలని ఆశలు ఉంది, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற தாகம் உண்டு, జీవితంలో పెరగాలని ఒక దాగం ஆனால் ఉంది. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. అవుతే ఏం చేయాలని తెలియలేదు. எப்படி முன்பு போவது என்று தெரியவில்லை. ఎట్లా ముందు పోవాలని తెలియదు. தன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தடுமாற்றம். తన చింతలకు అప్పుడైన ఒక అదుర్లు మనకు. தன்னுடைய ஞானம் அங்கு உதவி செய்யவில்லை. తన జ్ఞానాలు అక్కడ సహాయం చేయలేదు. அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. వాళ్ళు జ్ఞానాలంతా మునిగిపోతాయి. உன்னுடைய படிப்பறிவு, నీ చదువులు, உன்னுடைய புத்தி నీ టాలెంట్, உனக்கு முன்னால் போவதற்கு வழி தெரியாமல் மூழ்கும் போது, నీకు ముందు పోయేదానికి తెలియకుండా என்ன మునిగిపోయేది. செய்வதென்று தெரியாத போது, ఏమి చేయాలని తెలియనప్పుడు, உன்னுடைய அறிவுக்கு தெரியாத போது, నీ బుద్ధికి తెలియనప్పుడు, நான் முன்னேற வேண்டும் என்று ஆசை உண்டு, నే ముందు పోవాలని ఆశలు ఉంది, நான் முன்னோக்கி போயே தீர வேண்டும் என்று தோன்றுகிறது, నే ముందు పోయే కావాలని చింతలు ஆனால் ఉన్నాయి. என்னை முன்னேற விடாதபடிக்கு, నన్ను ముందు పోయకుండా ఉండేదాన్ని, என்னுடைய ஆத்மா தொய்ந்து போகக்கூடிய அளவுக்கு எனக்கு விரோதமாய் பேர் அலைகள் எழும்பும் போது, నా ఆత్మ కరిగిపోయినప్పుడు, నాకు పెద్ద గాలిలు நான் లేసేటప్పుడు, போக வேண்டிய பாதை அறியாமல் தடுமாறும் போது, నే పోవాల్సిన దారిలు తెలియకుండా తడుమారేనప్పుడు, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மீண்டும் வாசிங்க 28. ஆ ஆ ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இங்க இவர்களுடைய இக்கட்டு என்ன? వీళ్ళ కష్టాలేమి? போக வேண்டிய பாதை தெரியாமல் தடுமாற்றம். పోవాల్సిన దారిలు తెలియకుండా వాళ్ళకు కష్టము. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன், பிசினஸ் பண்ணணும், బిజినెస్ చేయాలా, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும், ఏదో ఒక కార్యం చేయాలా, என்ன பண்ணணும்னு தெரியல. అవుతే ఏం చేయాలని తెలియదు. ஆமென். ఆమేన్. முன்னோக்கி போகணும்னு ஆசை இருக்கு, ముందు పోవాలని ఆశలు ఉంది, ஆனா என் புத்திக்கு ஒரு தெளிவு தெரியல, தடுமாற்றம். నా బుద్ధికి ఏం చేయాలని తెలియలేదు. யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? ఎవరి దగ్గర అడగాలి తెలుసునా? யார்கிட்ட கேட்கணும்? ఎవరి దగ్గర అడగాల?
எனக்கு ஒத்தாசை నాకు సహాయం వచ్చే வரும், వచ్చును. பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ఆతన పర్వతానికి ముందు నా కళ్ళని నేను తూకి చూపిస్తాను. ஆமென். ఆమేన్. போகக்கூடிய பாதை தெரியலையா? పోవాల్సిన దారి తెలియదా? நம்ம பெரிய ஞானவான் இருக்கலாம், புத்தி உள்ளவங்க, మనము నిండా పెద్ద టాలెంట్ బుద్ధి ఉండేవాళ్ళుగా ఉండొచ్చును. இல்லையா? అవును. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? புத்தி உள்ளவங்களா இல்லையா? బుద్ధి ఉండేవాళ్ళుగా లేదా? புத்தி உள்ளவங்களா இல்லையா? టాలెంట్ ఉండాయా లేదా మనకు? ஆமாவா இல்லையா? ఆమేన్. நல்லா சொல்லுங்களேன். ఆమేన్. எல்லாருக்கும் புத்தி உண்டு. అందరికీ ఉండాయి. ஆமென். ఆమేన్. அவரவருக்கு தேவையான அவரவருக்கான சில புத்திகள் ஆண்டவர் நமக்கு பிறப்பிலே தந்திருக்கிறார். వాళ్ళకి కావాల్సింది వాళ్ళకి కావాల్సిన టాలెంట్లు దేవుడు మనం పుట్టినప్పుడే మనకి ఇచ్చింటాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை ஒருவேளை அறிவு கட்ட கழுதைன்னு சொன்னா கூட, మీ బిడ్డల్ని బుద్ధి లేని గాడిద అని చెప్తేను కూడా அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அறிவு இருக்கு. వానికి ఏదో ఒక కార్యములో వాడు టాలెంట్ గా ఉంటాడు. ஆமென். అవును. அதை நாம கண்டுபிடிக்கணும். దాన్ని మనం కనబెట్టాలా. அல்லேலூயா. 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 எல்லோருக்கும் ஆண்டவர் அறிவை தந்திருக்கிறார். అందరికి దేవుడు బుద్ధి ఇచ్చిండాడు. ஆனால் అవుతే இப்போ ఇప్పుడు எனக்கு முன்னோக்கி போக வேண்டிய பாதையை என்னுடைய அறிவில் எனக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. నాకు ముందు పోవాల్సిన దారిలో నా టాలెంట్ దాన్ని కనబెట్టేదని కాలేదు. நான் ஒரு ஸ்டெப் வச்சா 10 ஸ்டெப் என்னை பின்னோக்கி தள்ளுகிற அலையும் புயல் காற்றும் அடிக்கிறது. నేను ఒక స్టెప్ ముందు పెట్టాలని తెలుస్తాను, ఆ స్టెప్ పెట్టను కాకుండా ఏనుకు దొబ్బుతాయి గాలి. இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். ఇప్పుడు దేవుని చూసి పిలుస్తాయి. ஆண்டவர் விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் தேவன் பாருங்க. ரட்சித்தார். 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆமென். ఆమేన్. அடுத்த வாக்கியம் சொல்லுது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். புரிஞ்சா? ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இவன் பிசினஸ் பண்ணணும்னா எங்க போகணும்? వీడు బిజినెస్ చేయాలంటే ఎక్కడ పోవాలా? அடுத்த கரைக்கு போகணும். ఆ పక్క గడ్డకు పోవాలా? ஆனா போக முடியல. అవుతే పోను కాలేదు. தன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய புத்திக்கு எட்டினதையெல்லாம் செய்து பார்க்கிறான். తన బుద్ధికి తగిలిందంతా చేసి చూస్తాడు. ஆனா முடியல. అవుతే అవ్వలేదు. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். దేవుని చూసి పిలుస్తాడు. ஆண்டவர் அமைதல் உண்டாக்க பண்ணுகிறார். దేవుడు దాని సమాధానం చేస్తాడు. உனக்கு விரோதமாய் நீ முன்னோக்கி சொல்லாதபடிக்கு உன்னை பின்னோக்கி துரத்துகிற, உன்னை பின்னோக்கி இழுக்கிற எல்லா புயல் காற்றுகளையும் பிரச்சனைகளையும் ஓய பண்ணி நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். నిన్ని పోకుండా ముందు చేసే కార్యాలను చేయని ఉడికుండా ఉండేనప్పుడు దేవుడిని తలిసినప్పుడు దేవుడు మనకు అన్ని సహాయాలు చేసి మనం దేవుడు அப்ப కాపాడతాడు. நீ போக வேண்டிய பயணத்துல, நீ முன்னோக்கி போக வேண்டிய அந்த பயணத்தில் தடுமாறும் போது, நீ போக வேண்டிய தூரத்தை கடந்து போக வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பது என் இயேசுவுக்கு சாதாரண காரியம். నువ్వు పోవాల్సిన ప్రయాణములో, నువ్వు పోవాల్సిన జాగాల్లో తీసుకొని పోయి చేరవలసింది మన దేవుని యొక్క కార్యము. ஆமென். ஆமென். காரணம், உனக்கு விரோதமாய் அடிக்கிற பெருங்காற்றையும் புயலையும் அதட்டி அவர் அமர பண்ணுகிறார். ఎలాంటే నీకు విరోధంగా ఎన్నో కార్యాలు లేసును, పెద్ద పెరుగాలి లేసును, అవుతేనో దాని சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் வேலையில பயங்கர பிரச்சனை, திங்கக்கிழமை போகும்போது வேலை இருக்குமான்னு தெரியாது. నాకు పనిలో ఎన్నో కష్టాలు, సోమవారం పోతే నాకు పని ఉన్నా లేదని తెలియదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இருக்குமான்னு தெரியாது, வேலை இருக்குமான்னு தெரியாது. పని ఉండునా అని తెలియదు. நான் சொல்லுவேன், தைரியமா போ, இயேசுவின் நாமத்தில் உன் வேலையை ஒருத்தனும் தொட முடியாது. ధైర్యంగా పో, యేసు నామములో నీ పనిని ఎవడు ముట్టను కాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பிள்ளைங்க வந்து ஜெபிச்சதுண்டு. కొందరు బిడ్డలు వచ్చి ప్రార్థించుకుంటారు. சில பிள்ளைங்க, కొందరు బిడ్డలు, ஐயா இன்னைக்கு வேலை இருந்துச்சு, நான் வேலைக்கு போகல, ఈ పొద్దు పని ఉండి నేను పనికి పోలేదు, நாளைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. రేపటికి పనికి పోతే ఏం చేస్తే ஆமென். చెప్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்லி இருக்கிறேன், தைரியமா போ, வேலை ஒண்ணும் ஆகாது. ధైర్యంగా పో, ఏమి అవ్వదు. ஏன்னா நம்ம சினிமாவுக்கோ கச்சேரிக்கோ போகல, మనం
మనము సినిమాకు వేరే కార్యాలకు పోలేదు. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை ஆராதித்த பிள்ளை, దేవుని సముఖంలో దేవుని ఆరాధించే బిడ్డలు, எந்த புயல் காற்றும் உன்னுடைய வழிகளை தடுக்க முடியாது. యా గాలిను నిన్ను తప్పించేదని కాదు. நீ போக வேண்டிய பயணம் நிச்சயம் எந்த தடைகளும் இல்லாமல் என் தேவன் கொண்டு போய் சேர்ப்பார். నీ పోవాల్సిన ప్రయాణాల్లో నువ్వు కావాల్సిన జాగాగా దేవుడు తీసుకొని పోయి చేరుస్తాడు. அல்லேலூயா. உன் புத்திக்கு வழி தெரியவில்லை என்றாலும், నీ బుద్ధికి దారిలు తెలియదంటే, உன் புத்தியால் முன்னேறி போக முடியவில்லை என்றாலும், బుద్ధిలో ముందు పోయేదానికి కాలేదు. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. దేవుని చూసి పిలి. ஆண்டவர் உனக்கு விரோதமான எல்லா பெருங்காற்றையும் புயல் காற்றையும் அமைதல் உண்டாக பண்ணி நீ போய் சேர வேண்டிய துறைமுகத்தை போய் சேருவாய். నీకు విరోధంగా లేసే గాలిలు అది ఎట్లగా ఉంటేనో దాన్ని తప్పించి నీకు కావాల్సిన జాగాగా దీడు తీసుకొని పోతాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. 31 சொல்லுது. 31 చెప్తాయి. கிருபையின் நிமித்தமும் துதித்து உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ரெண்டு வாக்கியம் திருப்பி நம்ம படித்தோம். తిరిగి చదువుతుమి. ஒன்று, ఒకటి, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், దేవుని చూసి పిలిచారు, அவர்கள் இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். వాళ్ళ ఇక్కట్ల నుంచి దేవుడు వాళ్ళని రక్షించాడు. இரண்டாவது வாக்கியம், రెండవది, அவருடைய கிருபை நிமித்தமும் ఆతన కిరుబైని, அவர் தங்களுக்கு செய்த அதிசயங்களை நிமித்தமும் ఆతన చేసిన అతిశయాల్ని గురించి அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். వాళ్ళు దేవుని ఆరాధించారు. ஆமென். ఆమేన్. 4 இக்கட்டுகளை பார்த்தோம். 4 ఇక్కట్లను చూశాము. ஒன்று அலைச்சல். ఒకటి అలచలు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. రెండవది அந்தகாரத்திலும் இருளிலும் அதிகாரத்திலும் கட்டப்பட்ட ஜனங்கள். రెండవది అంధకారములను మబ్బులను కట్టిపడిండే జనాలు. మూడవది மரண வாசல் வரைக்கும் அழைத்து சென்ற வியாதியின் கொடிய வியாதியின் சூழ்நிலை. మూడవది మరణ బాకిలి తక్క తీసుకొని పోయిన ఆ వ్యాధులు. 4, நான் போக வேண்டிய பாதையில் முன்னேறாதபடிக்கு எனக்கு இடையூறாய் எனக்கு தடையாய் எழும்பி வருகிற புயல் காற்றுகளை அடக்கி என்னுடைய போக வேண்டிய பாதையை எனக்கு காண்பிக்கிறது. నీ పోవలసిన జాగాకు నాకు వచ్చే అడ్డులు పెద్ద గాలిగా ఉంటేనో అది ఏదిగా ఉంటేనో తప్పించి దేవుడు మన పోవాల్సిన జాగా తీసుకొని இத சொல்லிட்டு దీన్ని చెప్పేసి முதல்ல நம்ம வாசித்த பகுதி ఫస్ట్ లో మన చదివిన என்ன சொல்றாரு பாருங்க. அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, అవాంధ్రమైన దారిల్లో నీళ్లు మన ఏటిని నింపి దాంట్లో దారిల్లో నీళ్లు నింపి 38 அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். వాళ్ళని ఆశీర్వదిస్తాడు, నిండా పెరిగిస్తాడు. 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து 41 వాడు కుప్పలో ఉండేవాడు உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். పెద్దవాడిగా చేసి వాని వంశాలని పెద్ద చేస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம் ஆண்டவர் మన దేవుడు அசாதாரண காரியங்களை అసాధారణమైన కార్యాలను சர்வ சாதாரணமாய் செய்து முடிக்கிறவர். సర్వ సాధారణంగా చేసి ముగిస్తాడు. ஒரு எளியவனை கூட ఒక బీదవాడిని కూడా அவரால் உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க முடியும். వాడిని పెరిగించి పెద్ద స్థానములో அவனுடைய சூழ்நிலை எதுவாய் இருக்கட்டும், వాడు ఉండే కార్యాల్లో ఏదిగా ఉండొచ్చును, அலைச்சல், அந்தகாரத்தின் கட்டுகள், అంధకారమైన కట్లు, கொடிய வியாதிகள், పెద్ద వ్యాధులు, முன்னேறி போக வழி தெரியாமல் தடுமாற்றம், ముందు పోవాల్సిన దారిల్లో లేకుండా எதுவாய் இருந்தாலும் ఏదిగా ఉంటేనో அவரை நோக்கி கூப்பிட்டால் ఆతను చూసి పిలిస్తే அவனை அவர் விடுவித்து వాణ్ణి రక్షించి அவனை உயர்த்துகிறதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். அவர் அதை சாதாரணமாய் செய்து முடித்து விடுவார். పెరిగించి వాణ్ణి పెద్దవాడుగా చేసేదానికి మన దేవునికి అది సాధారణమైన కార్యము. ஹல்லேலூயா. 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 హల్లెలూయా. உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன? మీ ఇప్పుడు ఉండే సమయాలు ఏమి? நம்முடைய சூழ்நிலைகள் என்ன? మన కష్టాలేమి? கண்களை மூடலாம். మన కళ్ళు మూసుకొని நம்முடைய சூழ்நிலைகள் என்ன? ఇప్పుడు మనం
ఉండే సమయాలు, இதில் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் దీంట్లో ఏదిగా కార్యాల్లో మనం ఉంటేనో நமக்குள் அந்த நம்பிக்கை வரட்டும். మనలో విశ్వాసం రాని, என் இயேசு எனக்கு உதவி செய்ய నా యేసు నాకు సహాయం చేసే போதுமானவர். సాలైనోడు. என் வாழ்க்கையின் சூழ்நிலையை మా జీవితంలో ఉండే కార్యాలు அவர் சாதாரணமாய் மாற்றி வைத்து விடுவார். సాధారణంగా దాన్ని మార్చే. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் இயேசு నా యేసు என் சூழ்நிலைகளை నా సమస్యల్ని சாதாரணமாய் மாற்றி விடுவார். సాధారణంగా మార్చేస్తాడు. சாதாரணமாய் மாற்றி விடுவார். సాధారణంగా మార్చేస్తాడు. நான் நம்புகிறேன். నేను విశ్వాసిస్తాను. என் அன்பாண்டவரே, నా ప్రీతి దేవుడా, இன்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. நம்பிக்கைతో విశ్వాసంతో చెప్పిన బిడ్డలు చూడండి. அவர்கள் சூழ்நிலை எதுவென்றாலும் వాళ్ళు ఇప్పుడు ఉండే కార్యాలు ఏదిగా என் ఉంటాయి, இயேசு அதில் மாற்றத்தை தர சர்வ சாதாரணமாய் அந்த மாற்றங்களை தந்து விடுவீரப்பா. నా యేసు వాళ్ళని రక్షించి దాంట్లో నుంచి బయట తీసుకొని వచ్చేదానికి మీకు సాధారణమైన కార్యము. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். మేము దాని ஒவ்வொரு విశ్వాసిస్తాము. பிள்ளைகளும் ఒక్కొక్క బిడ్డలు உம்முடைய கிருபை நிமித்தமும் మీ కృపై నుంచి நீர் அவர்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களின் நிமித்தமும் మీరు వాళ్ళకి చేసే அதிசయాల్ని இவர்கள் சபை நடுவில் மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பார்களாக. వీళ్ళు ఈ సమూహంలో సంతోషంగా ఉండి నిన్ను நீர் இவர்களுக்கு செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் మీరు వాళ్ళకి చేసే அதிசయాల నుంచి சபை நடுவில் இவர்கள் உம்மை துதிப்பார்களாக. సంఘాన మధ్యలో మిమ్మల్ని ఆరాధిస్తురుగా ஆசீர்வதியும். ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో ప్రార్థించుకుంటాం మంచి తండ్రి. ஆமென். ఆమేన్.